வணக்கம். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலுக்குள்ள உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இறைவனோட ஆசிர்வாதம் எல்லாருக்கும் கிடைக்கட்டும். நம்ம வீட்டை சுத்தம் பண்ணும் பொழுது பயன்படுத்தும் அந்த துடைப்பத்தை சுத்தம் பண்ண பிறகு வீட்டின் இந்த ஒரு மூலையில் வைத்து அந்த குப்பையை எல்லாம் அள்ளினோன்னா நிச்சயமாக செல்வ செழிப்பு அதிகரிக்கும் அப்படிங்கிறது உண்மை. அது மட்டும் அல்ல, பண கஷ்டம் அப்படிங்கிறது நம் வாழ்வில் வரவே வராது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும். இப்படி இந்த மூலையில் வைத்து நம்ம குப்பையை அள்ளும் பொழுது நம் வீட்டில் செல்வ செழிப்பு அப்படிங்கிறது பஞ்சமே இருக்காமல் இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா எப்பப்பெல்லாம் பயனுள்ள பதிவு போடுறோமோ அப்போ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவை மிஸ் பண்ணாமல் பார்த்துடலாம். வாங்க பதிவுக்குள்ளே போயிடலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா வாழ்வில் பண கஷ்டம், மன கஷ்டம், பொருள் கஷ்டம், இப்படி எந்த விதமான கஷ்டமும் சரியாகணும் அப்படின்னா சில சின்ன மாற்றங்களை நம்ம வீட்டில் செய்வதன் மூலம் இந்த கஷ்டங்கள் தீரும் அப்படின்னா அதை செய்வதில் எந்த ஒரு தவறுமே கிடையாது. செய்து பார்க்கலாம். எந்தவித கஷ்டமாக இருந்தாலும் அந்த கஷ்டத்திலிருந்து விடுபட்டு வாழ்வில் சந்தோஷமாக வாழலாம். பொதுவாகவே பார்த்தோன்னா வீட்டை எப்போவுமே சுத்த பத்தமாகவே வச்சிருந்தாலே மகாலட்சுமி கடாட்சம் நிரம்பி இருக்கும் அப்படின்னு நம்ம முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அந்த வகையில் பார்த்தோன்னா வீட்டை தினம்தோறும் கூட்டி சுத்தமாக அந்த துடைப்பத்தை வைத்து கூட்டி சுத்தம் படுத்தணும். மகாலட்சுமிக்கு இணையாகவே அந்த துடைப்பத்தை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொல்ல வச்சுருக்காங்க. அந்த துடைப்பத்திற்குரிய மரியாதையை நம்ம அதற்கு கொடுக்கணும். அதுபோல் வீட்டை சுத்தம் பண்ணும் பொழுது வீட்டிற்குள்ளே இருந்து வெளி வாசல் வந்த மாதிரி ஒரு திசையில் கூட்டவே கூடாது. வாசலிலிருந்து கூட்டி தான் உள்புறமாக வர வேண்டும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்படி நம்ம வீட்டின் சுத்தம் செய்யும் பொழுது சேரும் குப்பைகள் அனைத்தையும் வாசலிலிருந்து கூட்டி உள்புறமாக எடுத்துக்கிட்டு வந்து வீட்டின் ஈசான மூலை அப்படின்னு சொல்லப்படுகிற நார்த் ஈஸ்ட் மூலையில் வைத்து அந்த குப்பையை அள்ளினோனாலே வீட்டில் கஷ்டம் அப்படிங்கிற சொல்லுக்கு இடமே இருக்காது. அதிலும் குறிப்பாக பண கஷ்டம் அப்படிங்கிறதுக்கு இடமே இருக்காது. வீட்டின் ஈசானிய மூலை அப்படின்னு சொல்லப்படுகிற நார்த் ஈஸ்ட் மூலையில் வைத்து அந்த குப்பைகளை நம்ம சுத்தம் செய்த குப்பைகளை வைத்து அள்ளி குப்பை கூடையில் முறையாக கொட்டி அதை அப்புறப்படுத்த வேண்டும். இப்படி செய்வதன் மூலம் நம் வாழ்வில் பண கஷ்டம் அப்படிங்கிறது நீங்க பெற்று செல்வ செழிப்பு அதிகரித்து வாழ்வில் சகல சௌபாக்கியத்தோடு வளமாகவும் நலமாகவும் வாழலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். நம்ம ஆன்மீகம் தமிழ் வைட்டி யூடியூப் சேனலில் நீங்கள் ரொம்ப ஆதரவு கொடுத்துக்கிட்டு வரீங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம். உங்கள் ஆதரவு மென்மேலும் எங்களுக்கு கிடைச்சிக்கிட்டே இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.